சரி ஓகே, நாளைக்கு மேட்ச் மொத்தம் 10 பேசிட்டு முடிச்சிடலாம். ஷார்ட்டா பேசி முடிச்சிடலாம். அது ஆர்சிபி வர்சஸ் குஜராத் பெங்களூர்ல நடக்குது. இந்த மேட்ச் என்ன, இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஷார்ட்டா டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். அந்த மேட்சை பத்தி பேசி முடிச்சிருங்க. கடைசி மேட்ச் பெங்களூர்ல. கடைசி மேட்சா? கடைசி மேட்ச் பெங்களூர்ல கடைசி மேட்ச். ஓ 5 மேட்ச் தான் பெங்களூருக்கு. ஆமா 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 ஆமா. அது முடிச்சு ராய்ப்பூர்லயா? ஓகே ஓகே ஓகே. அவன் பெங்களூர்லயே அடிக்கலாம், ஏன் ராய்ப்பூர் மாத்திரம் தெரியல. சரி ஓகே. குஜராத்தோட இது டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? இதுல எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ண வேண்டியது இருக்கு ஜிடிக்கு. டாப் ஆர்டர் மட்டும் கழட்டிட்டா போதும் ஜிடி கிட்ட. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் அவனுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. டாப் ஆர்டர்லயே சாய் சுதர்ஷன் ஃபார்ம்ல இல்லன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஆமாமா, லைக் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுதா சாய் சுதர்ஷன். பட்லர் தான் நான் வீக்கா இருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் சாய் சுதர்ஷனும் ஃபார்ம்ல இல்ல. பட்லர் வந்து சாட்டர்டே ஆனாலே அடிப்பேன், குடி பண்ற மாதிரி ஐபிஎல்னாலே அடிப்பேன் இந்த மாதிரி. கில்லு பிரச்சனையே கிடையாது, தலைமை எப்ப போட்டாலும் 40 ரன். பென் பிலிப்ஸ் பத்தி சொல்லுங்க, எதுக்கு வச்சிருக்காங்க டீம்ல? மறுபடியும் சிராஜ் ஷோ பறக்கிறதுக்கு. நீங்க சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற பவுலர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, அது பிரச்சனையே கிடையாது. தலைமை பெங்களூர் வந்தாலே சிராஜ் தான். இந்த தடவை ஆக்சுவலா ஆர்சிபி பண்ற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மொதல் 3 ஓவர்ல அவனுக்கு நல்லா, லைக் எல்லா அனலிஸ்டையும் கேட்கறாங்க போல, மொதல் 3 ஓவர் ரன்னே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடுறானுங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது. ஏன்னா மொதல் 3 ஓவர் நல்லா பவுலிங்க்கு சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சு ரொம்ப பொறுமையா. நீங்க வந்து சால்ட் வந்து வேற மாதிரி கேட்டகரி, லைக் வந்து அவன் வந்து ஆஃப் சைட்ல நல்லா வந்துச்சுன்னா அடிச்சிடுவான். ஸ்டெம்ப் லைன் பால் எதா இருந்தாலும் நிறுத்தி தான் விளையாடுறான். அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியுது 3 ஓவருக்கு ரன் தேவையில்ல, ரன்ன பால் போதும், நெக்ஸ்ட் 3 ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் விளையாடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா ரபாடாவும் நல்லா போட்டுட்டு இருக்கான், சிராஜ் வந்து ரபாடாக்கு ஈக்குவலா காம்படிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் பிரச்சனை கிடையாது. ஜிடியோட மெயின் ப்ராப்ளம் வந்து மிடில் ஆர்டர் மட்டும் தான். மிடில் ஆர்டர் என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? கிளென் பிலிப்ஸ் எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்க? அவன் என்ன பண்றான்? ரோல் என்ன? ஹோல்டர் உள்ள வருவான்னு தோணுது எனக்கு. ஹோல்டர் உள்ள கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்து எங்க ஆட வைப்பாங்க? ஹோல்டர் அவங்களுக்கு ஹிட்ரே கிடையாது. அதுதான் ஷாருக் கான் ஒருத்தவங்க. நான் எல்லா இப்ப நம்ம என்ன ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேமர் அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். ஜிடில மட்டும் 2 பேர் இருக்காங்க, ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான் 2 வச்சிருக்காங்க. அவங்க மொரட்ட ஸ்கேமர் 2 பேரும். அந்த பொசிஷன்ல எனக்கு ஹோல்டர் வந்தா அப்படியே ஒரு 2-3 6 அடிச்சு அந்த மிடில் ஆர்டரையும் காப்பாற்றுவான், 2 ஓவரையும் நல்லா போட்டு கொடுப்பான்னு தோணுது. அவங்க அந்த ஐடியா தான் பண்ணு. ஹோல்டர் கொண்டு வரலாம். கிளென் பிலிப்ஸ் வந்து ஐபிஎல் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் வேலைக்கு ஆகுது. நியூசிலாந்து பிட்ச்ல தான் ஆடுவான், ஓகே. இங்க ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. அகமதாபாத்துக்கு மேல பேட்டிங் ட்ராக் எங்கடா கிடைக்கும் உனக்கு இந்தியால? அங்கேயே அடிக்க மாட்டேற. வெறும் 18-20 தான் தலைவனோட ஹையஸ்ட் ஸ்கோர். 25 ஐபிஎல் மேட்ச் ஆடி இருக்கான். கேட்டா என்ன சொல்றாங்க? ஃபீல்டிங்ல மைனஸ் பண்றான்றாங்க அவன் சேர்த்து வச்சு. பறக்கிறது முக்கியம் இல்லப்பா தலைவரே, நீ பறக்கிற அது ஃபைன். ஆனா பால் 4 போயிடுது, நீ கேட்ச் முடிக்கிற. லைக் நான் வந்து அந்த ஃபீல்டிங்ல எந்த குறையும் சொல்றது கிடையாது. இருந்தாலும் டீம்ல மிடில் ஆர்டர் வந்து வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 110 தான் வீக் ஆகுது. 110 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அந்த வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு அந்த இடத்துல அவரை குறை சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனா வந்து எனக்கு அதுவே அவங்களோட மைனஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க இப்ப அக்ஷர் பட்டேல் வந்து மிடில் ஆர்டர் ஆடுறான் அப்படின்னா அது டிஃப்ரெண்டா இருக்கா. வாஷிங்டன் சுந்தர் மேல கான்பிடென்டே இல்லாத மாதிரியே இருக்கு எனக்கு. அதுல இருந்தே வீக்கஸ்ட் டீமா போயிடுது. வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, இது 4மே வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க 4ல 2 மாத்தி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எதை மாத்திரான்னு பாப்போம். ஜிடி வந்து பவுலிங் ஹெவிட். நீ எடுத்த ஆப்ஷன் எடுத்து பார்த்தா கூட அவங்க 10 பேர் 12 பேர் இருக்காங்க பவுலர்ஸ். அவங்க நம்பி இருக்க அந்த ஓப்பனிங் 3 பேர் தான். 3 பேர். ஆனா 200 மேல அடிச்சாலே அவங்களால திருப்பி அடிக்க முடியாத மாதிரியே இருக்கு ப்ரோ. உங்க டீமை பார்த்தாலே அதுக்கு தான் ஹெவி வெயிட் பவுலர்ஸ். 200 விடக்கூடாது. 180 170 கூட முடிச்சிடணும். 180 170 அவங்களுக்கான ஏத்த டார்கெட் எல்லாமே. போன வருஷம் சேம் பெங்களூர் பிச்சு 150 ரன் அடிச்சா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவங்க சுட்டிடுவாங்க. அதேதான் பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன சேஞ்ச் பண்றாங்க. மைட்டி ஆர்சிபியை தோக்கடிப்பாங்களா? ஜிடி வாய்ப்பு இருக்கா?
ஆர்சிபில நாளைக்கு சேஞ்சஸ் வருமோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. இன்னும் ஹேசல்வுட்டுக்கு ரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? லைக் ஹேசல்வுட்டுக்கு ரெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஷெஃபோட ரெஸ்ட் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தலைவன் 10 பாலுக்கு 4 6 அடிப்பான் தான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அவன் போடுற 1 ஓவர் 2 ஓவர் ஜேக்கப் பெத்தலாலையும் காம்பன்சேட் பண்ண முடியும் மிடில் ஆர்டர்ல. ஜேக்கப் பெத்தல் டாப்ல தானே ஆட வைக்கணும், நீங்க ஃபினிஷரா போய் பண்ண முடியாது. லைக் அவ்வளோ இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நீங்க டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல கிடையாது, அந்த மேலேயே அமுச்சுடலாம். நீங்க ரஜத் படித்தாருக்கு அடுத்த பொசிஷன் இறக்கி விடலாம். ஏன்னா நீங்க ரஜத் படித்தார் 11வது ஓவர் 12வது ஓவர்ல வந்துடுறான். நீங்க அடுத்த ஒரு 7 ஓவர் இருக்கு, அந்த பொசிஷன்ல இறக்குற மாதிரி பிளான் பண்ணலாம்னு தோணுது. பட் வந்து கோயிங் வித் சேம் டீம் தான் நினைக்கிறேன். சேம் தான் போவான்னு நினைக்கிறேன். சால்ட்டுக்கு தான் பேக்கப்பா பெத்தல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க, 2 மேட்ச் என்னமோ யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் ஜெயிப்பா மேட்ச்? ஜிடியா ஆர்சிபியா? ஆப்வியஸா ஆர்சிபி ஃபார் மீ. ஜிடி டெஃபினட்டா நானும் ஆர்சிபி தான். ஜிடி மலையை சரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு விக்கி. இவரை பார்ப்போம், மலையை சரிக்கிறாங்க. 200 கீழே எவ்வளவு 230 அடிக்கணும். அடிச்சா முடிஞ்சிச்சு ஜிடி. அங்கேயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே எழுதிடலாம் ஜிடி கதை கண்டல்னு. பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அவ்வளவுதான்.